ஹரிஷ் கல்யாண். தாராள பிரபு. தாராள பிரபு. தாராள பிரபு. அது வேணாம். வேணாமா? பாத்தியா, உன் கண்ணுல சின்னதா ஒரு தூசி பட்டதை கூட அவங்களால தாங்கிக்க முடியல. அப்படிப்பட்ட நீ அவங்களுக்கு தெரியாம விரும்புறங்கிற விஷயம் தெரிஞ்சா அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? உன்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவங்க எவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்காங்கன்னு தெரியும்ல. அதுவும் இந்த வீட்டோட கடைசி பெரிய விசேஷம். அதை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடத்திடணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க அதை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் இந்த கல்யாணம் நடக்காது, நீ வேற ஒருத்தனை விரும்புறேன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி அதை அவங்க தாங்கிப்பாங்க? அக்கா, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. அக்கா, நான் பண்ணது தப்புதான்க்கா. உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லி இருக்கணும். நான் பண்ணது தப்புதான்க்கா. என்னால உங்க யாரையும் கஷ்டப்படுத்த முடியாதுக்கா. அக்கா, எனக்கு நான் விரும்பினவனை விட நீங்களும் நம்ம குடும்பம் தான்க்கா ரொம்ப முக்கியம். பிளீஸ்க்கா, என்னால நீங்க யாரும் கஷ்டப்பட வேண்டாம்க்கா. என்னால நீங்க யாருமே தலகுனியவோ அவமானப்படவோ வேண்டாம். நான் பண்ண தப்புக்கு நீங்களா தண்டனை அனுபவிக்க வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேக்குறேன்க்கா. பிளீஸ்க்கா. எந்திரடி. நான் அவனை மறந்துட்டு நீங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்க்கா. ஏய், பண்ணிட்டு சந்தோஷமா வாழ முடியுமா? மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டு எப்படி இன்னொருத்தனோட வாழ முடியும்? அது உனக்கு மட்டும் இல்ல, அது உன்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிற கௌஷிக்குக்கும் அது தண்டனை தான். தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணோட மனசுல வேற ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சா அவனால எப்படி தாங்கிக்க முடியும்? இப்படி எந்த எந்த பக்கம் யாருக்காக யோசிக்கிறதுன்னு தெரியாத நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டியே. ஏய், நீ இப்ப அழுத என்ன பிரயோஜனம்? இந்த பிரச்சனை எப்படி எப்படி சரி பண்ண போற? இப்போதைக்கு எதுவும் தெரியல. முடிஞ்ச எல்லாத்தையும் பண்றேன். சரி, நீ அழாத ப்ளீஸ். அண்ணி, அண்ணன் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. எழில் ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு. கயல், நான் பெங்களூருக்கு சேஃபா ரீச் ஆயிட்டேன். ரூம்லயும் செக் இன் பண்ணிட்டேன். நான் தான் இங்க இருக்கேன், ஆனா என் மனசு ஃபுல்லா அங்கதான் இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம ஆனந்தியோட கல்யாணம். ஆனந்திக்கு கல்யாணம் நடக்க போற நேரத்துல என்னால அங்க இருக்க முடியலையேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன ஆனாலும் சரி, நான் சொன்ன மாதிரி ரிசப்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க வந்துருவேன். ஓகே? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆனந்தியோட கல்யாணத்தை ஹாப்பியா செலிப்ரேட் பண்றோம். அத்தை, மூர்த்தி, தனாக்கா, அன்பு, ஷாலினி, நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி கௌசிக்கும் ஆனந்திக்கும் நடக்க போற இந்த கல்யாணம் ஒரு ஊர் திருவிழா மாதிரி நடக்கணும். அத நம்ம எல்லாரும் சந்தோஷமா பார்க்க போறோம். கயல், அது என்னமோ தெரியல, உங்க வீட்ல சாரி நம்ம வீட்ல ஆனந்தினா எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா நான் ஆனந்தி கூட பேசும்போதெல்லாம் ஏதோ என் கூட பிறந்த தங்கச்சி கிட்ட பேசுற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். என் கூட பிறந்த தங்கச்சியோட கல்யாணம்னா நான் எவ்வளவு எக்ஸைட் ஆகணும்,
அதே எக்ஸைட்மெண்ட்ல தான் இப்பவும் இருக்கேன். ஆனந்திக்கு கல்யாணம் ஆகி ஒரு நல்ல குடும்பத்துல மருமகளா போறான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். அதே மாதிரி நான் எதுக்காக இங்க வந்திருக்கணும், அந்த இன்டர்வியூவை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு ஜெயிச்சிட்டு நாளைக்கு மண்டபத்துல டான்னு வந்து நிப்பேன். அப்புறம் ஆனந்தி கிட்ட இதை மறக்காம சொல்லிரு, நான் கண்டிப்பா ரிசப்ஷனுக்கு வந்துருவேன். கயல், அப்படியே நீ என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி மறக்காம மண்டபத்துக்கு எடுத்துட்டு வந்துரு. ஓகே? சரி கயல், குட் நைட். கேட்டியா எழில் உன்னோட கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்கணும்னு ஆடியோ போட்டிருக்காருன்னு? ஆனா நீ எழிலுக்கு ஆகாத ஒருத்தனோட காதல்ல இருக்க. இப்போ எழில் கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போறேன்? நான் எப்படி சமாளிக்க போறேன்? எழில் பாலு மேல எவ்வளவு கோவமா இருக்காருன்னு தெரியுமா? எழிலோட வாழ்க்கைய பாலு தான் அழிச்சான்னு அவ்வளோ வெறி. பாலு டாக்குமெண்ட்ஸை எரிச்ச மாதிரி எழில் பாலுவோட ஆட்டோவை எரிச்சிருக்காரு. இவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி எழில நான் இந்த விஷயத்துல எப்படி சமாதானப்படுத்துவேன்னு தெரியல. சரி, எழில் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரியப்பா, நான் பெரியப்பாவுக்கு என்ன சொல்லுவேன்? ஆரம்பத்துல இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுக்கு நம்ம உறவே வேண்டான்னு சொன்னவர். இப்போ நீ விரும்புற விஷயம் தெரிஞ்சா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? எல்லாத்துக்கும் மேல நான் மீனாட்சி மேடம் எப்படி ஃபேஸ் பண்ண போறேனே தெரியல. அக்கா, என்ன மன்னிச்சிருங்க அக்கா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்ல. இப்ப அதை பத்தி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போதைக்கு இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கணும். எப்படி எழிலுக்காக, பெரியப்பாவுக்காக, மீனாட்சி மேடம்காக யோசிக்கிறனோ அதே மாதிரி உன் பக்கமும் யோசிச்சுதான் ஆகணும்.